start further, right? Crimson red color is strontium. இதுக்கு என்ன கலர் சொல்லுவீங்க? என்ன logic that we are used to remember? Bag, right? And இது என்னது? Brick red, right? இது brick red, இது crimson red, and then இது வந்து என்னது? Apple green. And copper க்கு என்ன கலர்? Blue color. அது என்னவா மாறும்? Green color ஆ மாறுமா? குயிக்லி செக். கொடுத்துருக்கிறதே 4 தான். கபாக்கான்னு சொல்லுவோம் இதை, ரைட்? ஸோ காப்பருக்கு வந்து என்னவா இருக்கு? கிரீன் ஃப்ளேம் வித் என்னது? ப்ளூ அட் த சென்டர், ரைட்? கிட்டத்தட்ட ப்ளூ தான், பட் ஆனால் யூ வில் கெட் அ கிரீன் கைண்ட் ஆஃப் ஃப்ளேம், ரைட்? நெக்ஸ்ட் த டெஸ்ட் இஸ் வாட் டெஸ்ட்? We have a borax bead test, right? It's a very easy test, right? And இதுலயே லாஜிக் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. borax bead test யாருக்காக மட்டும் தான் நம்ம பண்ணுவோம்? This is a test does only for what salt? Colored salt. Mostly colored salt ஆ தான் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிரும் from the color, right? என்ன cation இருக்கும் அப்படிங்கிறது. But mostly from the colored salt only this borax bead test is performed. இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் போராக்ஸ் இஸ் கோயிங் டு ஃபார்ம் அ மெட்டல் போரேட்ஸ் ஆர் மெட்டல்ஸ் கூட ஒரு 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 பைண்ட் மாதிரி ஃபார்ம் ஆகும். அண்ட் அந்த பைண்ட் ஃபார்ம் ஆகும்போது ஒரு அந்த மெட்டல்ஸ் வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக் கலர் வந்து கொடுக்கும். இட் பேசிக்கலி ஃபார்ம்ஸ் அ பீட். It forms a bead, and the bead வந்து ஒரு கலர் கொடுக்கும், ரைட்? இதில் என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வில் பி டேக்கிங் அ பிளாட்டினம் லூப் ஒன்ஸ் அகெயின், ரைட்? இதே மாதிரியான பிளாட்டினம் லூப் வில் பி ரவுண்டிங் இட், அந்த பிளாட்டினம் வயரை லூப் ஆக்கிட்டு அண்ட் நம்ம ஹீட் பண்ணுவோம். இப்போ அந்த பிளாட்டினம் வயரை ஹீட் பண்ண உடனே என்ன ஆயிரும்? அந்த பிளாட்டினம் வயர் ஒரு மாதிரி கொஞ்சம் ஹாட் கண்டிஷன்ஸில் இருக்கும். தென் we will be dipping that hot platinum loop into the borax powder. So what is borax? Na2B4O7 is what is called as borax. அந்த boraxல dip பண்ண உடனே என்ன ஆகும்னா, அந்த platinum loopல இருக்கக்கூடிய அந்த heat will transfer, right? Converts into a transparent bead on the loop, right? And before dipping the borax bead in the test salt or mixture, confirm that the bead is another transparent and colorless, right? நீங்க ஒண்ணுமே பண்ண மாட்டீங்க. Just you will take a platinum wire and you'll be looping it, you'll be heating, and then you'll be just dipping into the what? Borax powder. And borax powder போட்டு திருப்பி நீங்க ஹீட் பண்ணும்போது அது உங்களுக்கு என்னவா மாறும்? transparent bead ஆ மாறும். அந்த bead வந்து colorless ஆ இருக்கணும். If it is colored means then it is not properly cleaned. Your platinum wire is not clean. Then again you'll have to create your fresh bead, right? And then you'll have to take the wire accordingly, right? So this is the key aspects and the first thing. And once you created a bead, right? I'll just let you know what will happen in the reaction level. And the bead எடுத்துட்டு வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? Next you'll be dipping into the dry salt. ரைட்? அப்போது போராக்ஸை ஒரு சர்டைன் ஃபார்மெட்டாக நீங்கள் மாற்றிருக்கீங்க. தட் இஸ் நத்திங் பட் போரிக் அன்ஹைட், ரைட்? வி கால் இட் அஸ் அ B2O3. இந்த ஹீட் பண்ணும்போது B2O3 மாறிடும். Na2B4O7 ஆன் ஹீட்டிங் ஒன்ஸ் த பீட் இஸ் ஃபார்ம்ட். பீடுனா என்னது? கடுகு சைஸில் இருக்கும், ரைட்? ஒரு சின்ன ஒரு ரவுண்டு மாதிரி இருக்கும், ரைட்? அந்த லூப்பில் இருக்கும். And once it is formed, right, that is nothing but boric anhydride or boric B2O3 ன்னு சொல்லுவோம். And அந்த bead எடுத்துட்டு வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? We'll be moistening it little bit and then we'll be dipping into the dry salt. இப்போ அந்த salt எல்லாம் எதில் stick ஆகும்? It will stick to the beads, right? And once it is stick to the bead and there will be some color. Again you will be introducing it to the non-luminous flame. அப்போ ஒரு கலர் வந்து கொடுக்கும். அந்த கலரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? We can further confirm what cation is present in that particular colored salt, right? இதுதான் entire procedure. I'll just show you, right, a theme also, like எப்படி இருக்குன்னு இதை காட்டுறேன். இதுதான் the first set of reaction that I was talking about, right? So borax ஹீட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஸ்வெல் ஆகிட்டு இந்த வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷனை ரிமூவ் பண்ணிடும், ரைட்? அண்ட் இட் வில் ஃபார்ம் Na2B4O7. And further heating will give you sodium metaborate and என்னது? Boric anhydride. கவுண்ட் பண்ணி பாருங்க, Na2B4O7 வருதானே? 2 Na, 2 போரான், and then இங்க 2 போரான், 4 போரான், and then 4 ஆக்சிஜன் இங்க, and then இங்க என்னது? 3 ஆக்சிஜன். So Na2B4O7 is still existing, right? Just Na2B4O7 is splitting into 2 categories. What is that 2 categories that it gives? One is B2O3, the other one is what? NaBO2, right? Since the Na is 2, we are just writing here 2 times, that 2 Na and 2 boron and 4 oxygen, and if you clump these two you will get something like this. Now let's say copper sulfate is the salt given to you, right? Adula vandu blue color irukku.
you are inferring that it may be a copper. Even flame test நீங்க பண்ணிட்டீங்க, dry salt பண்ணிட்டீங்க, right? என்னவா மாறிடுச்சு, blue white மாறிடுச்சு. Now you are further confirming whether it is a carbon, means copper is or present in your salt or not, right? Based on your borax bead test, right? இப்போ copper sulfate ல there is a volatile part. Split it into two parts, CuO and then என்னது SO3. ரெண்டு பார்ட்டா பிரிச்சுக்கோங்க. What is the volatile segment in that is SO3. So SO3 will go off and on the volatile part from the salt will be going off. This metal oxide is going to combine with the B2O3, right? அப்ப CuO dot என்ன ஃபார்ம் ஆகும், B2O3 ஃபார்ம் ஆகும். இததான் அவங்க என்ன எழுதிருக்காங்க, CuBO2 twice அப்படின்னு எழுதிருக்காங்க. Can you check? B2 how many oxygen? 4 oxygen. So CuBO2 twice, and which is cupric metaborate, and which is giving you what color? Blue green color, right? இதுதான் வந்து in the test, right? And it is also reduced to colorless cuprous metaborate as follows. CuBO2 twice, I guess there is an error here, it should be CuBO2 twice, and this is BO2 twice, and it is converted into carbon and is converting into CuBO2, right? And once that is done, it will further convert into copper also, right? And this is how the reaction is happening, and it is reduced into metallic copper, and the bead finally appears red and opaque, right? Let's see how this reactions can give you the color. So these are all the preliminary identifications, right? எப்படிலாம் அந்த கலர் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி borax bead testல, and copper இருந்தா எப்படி கொடுக்கும், and strontium இருந்தா எந்த மாதிரி கொடுக்கும், and even இங்க கொடுக்கலாம் பாருங்க, color of the salt bead in cold, in hot, of the oxidizing flame, same way in what flame, reducing flame, right? So very very important, this is இதை தான் வந்து அவங்க உங்களுக்கு மென்ஷன் பண்ண பார்ப்பாங்க. அஃப்கோர்ஸ் இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில், பட் ஆஃபன் எக்ஸ்போசிங் ஒன்லி கேன் மேக் யூ ஷோர் தட் வாட் இஸ் த கலர் சேஞ்சஸ் ஹேப்பனிங், ரைட்? ஆக்சிடைசிங் ஃப்ளேமில் கலர் ஆஃப் த பீட் என்ன, ரெடியூசிங் ஃப்ளேமில் கலர் ஆஃப் த பீட் என்ன, right? And cold conditions la ennadu, hot conditions la ennadu, right, is what you are supposed to remember, right? Procedure is simple. We'll be taking a platinum loop, we'll be dipping into the borax powder, and we'll be showing into the flame, and it will form a borax bead. And there is a borax swell agadhukana reason it just loses water of crystallization, 10 water of crystallization, and it gets converted into a form of a bead, B2O3. இப்போ அந்த பீடை எடுத்துட்டு வந்து நம்ம எதில் டிப் பண்ணுறோம், we are dipping into the salt. Sometimes beadல salt dip ஆகாது, ஒட்டாது. அதனால என்ன பண்ணுறோம், sometimes we need to moisten the bead, right? bead லைட்டாக moisten பண்ணிட்டு என்ன பண்ணலாம், you can stick it into the salt. Again if you show to the flame, you will get a different color. நீங்கள் எந்த ஃப்ளேமில் காட்டுறீங்க, ஃபஸ்ட்டு color of the bead on heating as well as on cold, right? ரெண்டு கண்டிஷன்ஸ்ல மாறும், and based on the flame also it will change, oxidizing flame and another reducing flame. இதுதான் வந்து அவங்க இங்க தீமா கொடுத்திருக்காங்க, right? So I hope this is clear. So இது வந்து borax bead test கான ஒரு colors, right? So இந்த டேபிள் தான் நீங்க படிக்கணும், right? And இதுல ஒரு play இருக்கு, let's check what is their video, right? It's for CO. This is the second part of the borax bead test. In this part, you've already formed your glass bead. What you need to do to test the substance is then reheat this bead. So I'm going to stick this back into the flame and allow this to heat up. Notice I'm rotating it again because I don't want my bead to get too hot and melt out of my loop, because then I'll have to start all over again. So you want to continue to rotate this. Should not take very much time at all to get that to heat up. You want to have ready your substance that you're wanting to test, and you only need a few crystals. So on my scapula here, I have just a couple crystals of the cobalt. And when I mean a couple, as you can see, there's just very little. I think I've got 3 or 4 crystals on the end of this. So what I'm going to do is I'm going to take my bead here, and I'm going to touch it to those crystals so that it'll melt on there, and then I'm going to return this bead back to the flame, and I'm going to heat it so that the substance will actually melt into the glass bead and combined. The cobalt one is a good substance to start with, because out of the 4 that you do this test for, it's typically the easiest to get to form.
In this test, you are testing for cobalt, nickel, manganese, and chromium. I will have examples of what these 4 substances should look like in a glass bead so that you'll be able to compare yours with mine. So once again, all you do is you're just heating it so that the substance you're testing will melt inside that glass bead, and you're looking for a specific color to form. This is one of the trickiest tests in this whole lab. So it just requires a lot of patience, just a lot of patience. And sometimes it takes me 3 or 4 tries to even get it to work. So I take this out to see what color. I guess here the bead color is becoming slightly pink, right? And in the cold. I probably won't be able to tell on the camera, but it's turning this dark, deep blue color. Okay. I'll have an example of this for you to be able to observe tomorrow. So you can see what a positive test result will look like for cobalt, nickel, chromium, and manganese. Okay, I guess this helps you to identify, right? A kind of a blue color is observed, right? And which imparts a green color to the borax bead in an oxidizing flame. If possible, you can refer it and then you can answer, right? I'll show here once again borax bead test, right? And look at the question. The question asks, which of the following metal ions imparts a green color to the borax bead in what flame? Oxidizing flame, right? So check and refer this table, and in future you are not supposed to refer this, right? Since it's the first time I'm just showing you this, slowly make sure you are learning this segment, right? Let's go for the next dry test continuations. Next we have a charcoal cavity test. Flame வந்து ரெண்டு கலர்ஸாக இருக்கும், ரைட்? ப்ளூ கலர் ஒன்று, எல்லோ கலர் ஒன்று. அதுதான் நம்ம ஆக்சிடைசிங் ஃப்ளேம், ரெடியூசிங் ஃப்ளேம் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? Okay, coming to this charcoal cavity test, right? And what is charcoal cavity test? Very simple. Cavity நாலே தெரியும் நம்ம எல்லாருக்கும், holes இருக்க போது charcoal ஒரு piece இருக்கும், and charcoal pieceல நம்ம என்ன பண்ண போறோம்? We are going to have a holes in it, ஒரு porosity in it, and metallic carbonate, and when heated in a charcoal cavity it is going to decompose into their respective oxide. அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒரு மெட்டல் கேட்டயான் இருக்கு, அந்த மெட்டல் கேட்டயான் கார்பனேட்டா மாத்தி அந்த கார்பனேட் நீங்க என்னவா மாத்த போறீங்க? ஆக்சைடா மாத்த போறீங்க, ரைட்? கார்பனேட்டா எப்படி மாத்துவீங்க? You will be treating most probably with a sodium carbonate. மெட்டல் சால்ட்டை சோடியம் கார்பனேட் கூட ட்ரீட் பண்ணுவீங்க, அப்ப மெட்டல் கார்பனேட்டா மாறிடும். ஆனா அந்த மெட்டல் கார்பனேட்டை நீங்க எதுல டிப் பண்ணுவீங்க? சார்கோல் கேவிட்டியில பேஸ்ட் பண்ணி, and you will be heating it, right? The oxide appears as a colored residue in the what? Cavity. இதுதான் வந்து இந்த charcoal cavityக்கான test, right? Sometimes oxide may be further reduced to another metal. அப்போ metal carbonate to metal oxide to another metal. These are the changes that is happening in the charcoal cavity, right? And எப்படி அதை proceed பண்ணனும் பாருங்க. Will be just having a borer, அந்த charcoal borer அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு. அந்த charcoal borer வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? We are going to apply a slight pressure, and அந்த charcoal borer யூஸ் பண்ணி holes நம்ம கிரியேட் பண்ணிடுவோம், right? We'll be creating a slight holes onto the charcoal piece, right? And ரொம்ப pressure apply பண்ணக்கூடாது, என்ன ஆயிரும்? charcoal completely gets broken, right? So அதனால அது வந்து கொஞ்சம் crack ஆகாம just you will have to make a pour, and then you will be filling a salt, and salt fill பண்ணிட்டு என்னவும் fill பண்றீங்க? You are also filling carbonate. Are you getting what is the theme? So நம்ம charcoal எடுத்துக்க போறோம். We are going to keep a bore using the borer, right? அதுல holes create பண்ணிட்டு cavity create பண்ணிட்டு அதுல salt போட போறோம். அடுத்து என்ன போட போறோம்? Carbonate போட போறோம். What carbonate? Anhydrous sodium carbonate. அது இப்போ என்னவா மாறும்? மெட்டாலிக் கார்பனேட்டா மாறும். அதை ஹீட் பண்ணும்போது என்னவா மாறும்? மெட்டல் ஆக்சைடா மாறும். ஃபர்தர் ஹீட் பண்ணீங்கன்னா அது என்னவா கூட மாறலாம்? மெட்டலா கூட மாறலாம். அதுதான் வந்து என்னது சார்கோல் கேவிட்டி டெஸ்ட் இஸ் ஆல் அபவுட். அண்ட் அது வந்து நீங்க ஹீட் பண்றது ப்ளோ பண்ணி நீங்க ஹீட் பண்ணுவீங்க, ரைட்? அண்ட் யூ ஆர் கோயிங் டு மோல்டன் த சால்ட் இன் த கேவிட்டி வித் 1 or 2 drops ஆஃப் வாட்டர், அண்ட் யூசிங் அ ப்ளோ பைப். ஒரு ப்ளோ பைப் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? we are going to use the blower, right? அந்த ஃப்ளேமை நம்ம வந்து லைட்டா என்ன பண்ண போறோம்? we are going to just twist
இந்த மாதிரி ஒரு டர்ன் பண்ணுவோம். ஸோ தட் அது போய் எது மேலே விழும், அந்த போரர் மேலே போய் விழற மாதிரி, அந்த ஹோல்ஸ் மேலே போயிட்டு விழற மாதிரி, ரைட். லுமினஸ் அப்படின்னா ரெடியூசிங் ஃப்ளேம் அப்படின்னு சொல்லுவோம். நான் லுமினஸ் அப்படின்னா அந்த ப்ளூ ஃப்ளேம், ரைட், அ கைண்ட் ஆஃப் ஆக்சிடைசிங் ஃப்ளேம். தட் மீன்ஸ் அ பவர்ஃபுல் ஃப்ளேம், ஹை டெம்பரேச்சர் இருக்கும், கம்ப்ளீட் கம்பஷன் நடக்கும். இன்கம்ப்ளீட் கம்பஷன் நடந்தால் தான் அதுக்கு பேர் என்னது, ரெடியூசிங் ஃப்ளேம். லுமினஸ் ஃப்ளேம் எல்லோ கலர் இருக்கும், சூட்டி ஃப்ளேம் கொடுக்கும் நமக்கு ஜென்ரலாக, right. I hope it is clear what is luminous and another non-luminous flame, right. So எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, non-luminous flame அப்படினாலே என்ன flame, it's a complete combustion. ஜென்ரலாக நம்ம வீட்டில் டொமஸ்டிக்காக எரியக்கூடிய எல்லா ஃபியூவலுமே என்ன மாதிரியானது, non-luminous flame, right. It will have a high energy, right, complete combustionஸ்னால, right. So ஒவ்வொரு இதுக்குமே நீங்கள் ஃப்ரெஷ் இதுதான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காப்பர் சல்ஃபேட் எடுத்திருக்காங்க, அதுதான் உங்களுடைய சால்ட். சோடியம் கார்பனேட் போட்டோன்னே என்னவா மாறி இருக்கு, கார்பனேட்டாக மாறிடுச்சு, மெட்டாலிக் கார்பனேட். அந்த மெட்டாலிக் கார்பனேட்டை ஹீட் பண்ணும்போது என்னவா மாறி இருக்கு, ஆக்சைடாக மாறி இருக்கு. அந்த ஆக்சைடு ஃபர்தர் கார்பன் வந்து எங்கேயுமே இல்லை, சார்கோல் தான். அந்த கார்பன் இஸ் கோயிங் டு ஆக்ட் அஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட். And therefore this carbon oxide க்கு இந்த காப்பர் வந்து என்னவா ஆக்ட் ஆகுது, ரெடியூசிங் ஏஜென்ட்டாக மாற்றுது. ஸோ தட் the copper is coming out, right. Metallic copper is coming out. Same in the case of zinc sulfate, which is a white salt தான் zinc sulfate. zinc sulfate கூட சோடியம் கார்பனேட் போட்டால் என்னவா மாறும், zinc கார்பனேட்டாக மாறும். zinc கார்பனேட் என்னவா மாறிடும், zinc oxide. இப்போ தான் பார்த்தோம் zinc oxide white in cold and then ஹீட் பண்ணும்போது ட்ரை ஹீட்டிங் டெஸ்ட்டில் பார்த்தோம், ரைட். என்ன கலராக மாறும், yellow color, right. I told you that it will be like this one, right. Defectsனால வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன், right. I guess this is the test. Yeah, zinc 2+ is white when cold and when hot it is what color, yellow color, right. அதே டெஸ்ட் தான் வந்து நம்ம இங்க we are showing this, right. So அப்போ automatically here you can see in this the same thing is happening. Yellow when hot, white when என்னது cold, right, is what is happening, and it is giving you finally what, carbon dioxide, right. So I hope this is clear to all of you, right. So in the test எப்படி பண்றாங்கன்னு புரிஞ்சிருச்சா? Okay, let's go for the colors. இதுதான் அதனுடைய colors. Pb2+ இருந்தா yellow residue when hot and grey metal when cold, right. arsenic க்கு என்ன கலர், cadmium க்கு என்ன கலர், zinc க்கு என்ன கலர், right. இதுல கொடுத்திருக்கிறது மட்டும் பார்த்துக்கோங்க, மோஸ்ட்லி அதுதான் வந்து உங்களுக்கு repeatedly it will be asked. So CO nitrate test எப்போ பண்ணுவோம் அப்படின்னா, whenever the charcoal cavityல அந்த residue வந்து white கலராக இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன டெஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணுவோம், CO nitrate test will be performing. So are you all clear? When will you perform CO nitrate test? எப்போ பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க, once the residue in the charcoal cavity becomes white, then you will be performing further test, right. You will be treating the residue with 2 or 3 drops of CO nitrate solutions and you will be again heating into the non-luminous flame and you will be observing the color of the residue, right. CONO3 twice heat பண்ணும்போது metal oxide மாறும் and that metal oxide will react with the residue. This is the residue, white residue, and அந்த residue கூட COO combine ஆகும்போது it will give you some green color. இதுதான் அந்த கலருக்கான காரணம், ரைட். அதுவே மெக்னீஷியமாக இருந்துச்சு ரெசிடியூ அப்படின்னா பிங்க் கலர், அலுமினியமாக இருந்தால் என்ன கலர், இப்போ அதுதான் நம்ம பார்த்தோம், அலுமினியம்க்கு ப்ளூ கலர். ஸோ ஃப்ரம் ஹியர் there are 3 tests are given, right. These are the 3 tests that you are supposed to remember. Able to get this, right. I hope the principle is bit clear to all of you, right. All the principles connecting to this, right. And next, before going into the qualitative analysis of cation and quest, I wanted to quickly recap on all the content we have seen so far. We started our content today saying, right, how do we identify the cation, right. Before stepping into the analysis of the cation, we will be doing some preliminary test. What is that preliminary test? The first test is a color test. கலர் டெஸ்ட்டில் நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணுறோம், ஃபிசிக்கலாக அப்படியே பேர் சால்ட்டை நம்ம அப்படியே அப்சர்வ் பண்ணுவோம். அந்த சால்ட்டினுடைய கலரை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், we are going to identify what cations are in it. Are you all clear? And next வந்து second test வந்து dry heating test. What is this dry heating test is all about? You'll be taking a empty test tube, dry test tube. Dry test tubeல salt போட்டு என்ன பண்ணுவீங்க, you'll be heating it. And heat ஆகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா டெஸ்ட் டியூப் கிராக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஒரு மாதிரி வெடிக்கும், ஒரு மாதிரி it may just give you a kind of a crackling sound also, right. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இதை நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். அண்ட் ஹீட் பண்ணும்போது என்ன கண்டிஷன்ஸ், கோல்டாக இருக்கும்போது அதனுடைய கலர் என்ன, அண்ட் அதே மாதிரி when it is hot what is the color.
இது ரெண்டுமே நம்ம என்ன பண்ணோம், we should be in a position to distinguish, right? Based on that particular color we are inferring that this cations may be present in our salt. Is it giving you a confirmation இதுதான் இருக்குன்னு சொல்லுமா? No, it is just an inference kind, right? And the third type of test that we are going for is a flame test. A simple principle, the principle behind the flame test is you are converting into volatile chloride, right? Salt நீங்க எதுல dip பண்றீங்க, you are making it a form of a paste. and எதை யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்றீங்க? hydrochloric acid யூஸ் பண்ணி பேஸ்டா மேக் பண்ணோனே you are introducing that paste, into the, you are dipping that into the platinum loop பேஸ்ட்ல dip பண்ணி you are introducing into the flame, right? அப்ப அந்த flame வந்து என்ன பண்ணும், it will give you color. cap, bag, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன், right? For the flame test, right? So volatile chloride is the responsible for the color, right? அது flameல காட்டும்போது கலர் வருதுன்னா அதுக்கு காரணம் என்னது? அந்த volatile nature தான் வந்து அதுக்கான reasons, right? And then next வந்து நம்ம என்ன டெஸ்ட் பார்த்தோம், borax bead test. borax வந்து platinum loopல dip பண்ணி first heat பண்ணிக்கணும், so that bead form ஆயிரும். அந்த bead form ஆகும்போது என்ன reaction நடக்கும்? Na2B4O7 என்ன ஆகும்? first 10 water molecule lose பண்ணும், அப்புறம் NaBO2 metaborate plus என்னவா convert ஆயிரும்? B2O3 ஆ convert ஆயிரும், right? once B2O3 ஆ convert ஆனோடனே அந்த colored saltல இருக்கக்கூடிய volatile part, for example copper sulfate பார்த்தோம், அதுல என்ன volatile part? SO3 is a volatile part. அப்ப அதுல ரிமைனிங் இருக்கிறது metal oxide ஆன CuO. அந்த CuO கூட B2O3 combine ஆயிட்டு என்ன ஃபார்ம் ஆயிருக்கு? copper metaborate, right? CuBO2, right? அது further என்னவா கூட மாறுச்சு, BO2 twice. and what also it further converted into copper வரைக்கும் அது கன்வெர்ட் ஆகும், ரைட்? அது வந்து ரெட் கலர் கொடுக்கும் அப்படிங்கறத தான் நம்ம பார்த்திருந்தோம், ரைட்? and very important these tests are, right? and blue green, and then finally it appears, bead appears what color? red color, and it becomes opaque, right? இதுதான் borax bead test. இது மாதிரி நிறைய மெட்டலுக்கு நம்ம பண்ணலாம், ரைட்? அதனுடைய மெட்டல்ஸ்னுடைய அந்த borax beadக்கு ஆக்சிடைசிங் ஃப்ளேம்ல என்ன கலர், ரெடியூசிங்ல என்ன கலர்? ரெடியூசிங் அப்படினா yellow color flame, remember non luminous flame அப்படினா என்ன flame? It's a blue flame, right? It will have a high temperature, it will have a high energetic energies into it, right? So அதுதான் வந்து இதனுடைய importance. and borax bead test பத்தி வீடியோ பார்த்தோம், and various metals இருக்கும், and then we have also gone through the questions connecting to it. and next நம்ம என்ன பார்த்தோம், charcoal cavity test. and in the charcoal cavity test வந்து it will give you a kind of a again similar test, ஆனா இது வந்து நீங்க கார்பனேட்டா மாத்திரீங்க. principle behind this test is you are converting into carbonate, and அந்த கார்பனேட்ல இருந்து என்னவா வரும், ஆக்சைட்ஸ்ல இருந்து further என்ன ரெடியூஸ் பண்றீங்க, மெட்டலா ரெடியூஸ் பண்றீங்க. கார்பனே என்னவா ஆக்ட் ஆகும், ரெடியூசிங் ஏஜென்ட்டா ஆக்ட் ஆகும். that's it, right? so அதுக்கு நீங்க salt கூட எதை mix பண்ணனும், கார்பனேட் mix பண்ணனும், right? so அப்ப salt கார்பனேட் mix பண்ணதுக்கு அப்புறம் then you will be also adding a slight amount of water into it, and then அத moisten பண்றதுக்கு then you will be blowing oxidizing flame as well as another reducing flame, right? தனித்தனியா தான் பண்ணனும், ரெண்டும் ஒரே இதுல பண்ண கூடாது. இது தனி போரர், அது தனி போரர், ரெண்டுத்தையும் தனித்தனியா பண்ணும்போது கலர் வரத வச்சு நம்ம பண்ணனும். in case residue னுடைய கலர் ஒயிட்டா இருந்துச்சுனா you are supposed to do one more test, that is called another CO nitrate test, right? and you will be adding to the white residue 1 or 2-3 drops of CO, and அதுவும் especially எதெல்லாம் white residue கொடுக்கும் சொல்லுங்க. இது மட்டுமே question கனா, which of the following metal cation gives white residue for the charcoal cavity test அப்படினு சொல்லி கேட்பாங்க. எதெந்த மெட்டல்லாம், zinc, magnesium, and then another aluminium, right? so these are all the three metals which gives white residue upon performing with charcoal cavity, which requires what test, CO nitrate test, right? so இப்படி தான் இருக்கணும் உங்களுடைய preparations whenever you are preparing. so make sure you are learning each and every segments in a right aspects, right? so இதுதான் வந்து நம்மளுடைய key points. can you also identify which has given white incrustations, that means a kind of an oxide coating when heated on a charcoal cavity, right? During a charcoal cavity test. and lead forms yellow incrustations, and copper forms black or reddish brown residue, right? and it's very important. இதுல இருந்து நீங்க அந்த additive points நோட் பண்ணிக்கோங்க, right, in your notes. and silver produces no incrustations, right? that's bit important.
And next we are moving into now analysis of the cation, right? And the analysis of cation பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ஒரிஜினல் சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த ஒரிஜினல் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணாதான் குரூப் அனாலிசிஸை பண்ண முடியும். Because we are actually grouping the cations, right? இந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, this is the flow chart which we have various solutions. நம்ம ஒரிஜினல் சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். How do we prepare original solution? We are going to dissolve into a particular solvent. அவ்வளோதான். அதனுடைய சொல்யூஷன் ஃபார்மேட்டாக மாற்றணும். சால்ட் என்னென்ன சொல்யூஷன்ஸ்க்கு மாற்றலாம்னு சொல்லி நேற்று நம்ம பார்த்தோம். எனி ஐடியா? ஃபர்ஸ்ட் வாட்டர், அடுத்து வாட்டர் போட்டு ஹீட் பண்ணணும். அதுவும் ஒர்க் அவுட் ஆகலைன்னா நெக்ஸ்ட் dilute HCl and you'll be heating it. Even if that doesn't work, next என்ன பார்த்தோம், concentrated HCl. very good. அடுத்து if that doesn't work, then dilute HNO3, and if that is also not working, aqua regia directly. con HNO3 தான், ஆனா அது கூட என்ன சேர்க்கறீங்க, con HCl 3:1, right? con HCl is to என்னது, and con HNO3, right? and 3:1. எது 3 எது 1? hydrochloric acid 3 and then nitric acid is 1, called as என்ன regia, aqua regia. இது எதுலயுமே உங்களால dissolve பண்ண முடியலனா தான் அது என்ன salt, insoluble salt. mostly உங்களுக்கு water dilute HCl dissolve ஆயிரும். you will not get இவ்ளோ ஸ்டேஜ் வர மாதிரிலாம் இருக்காது. only if it is a platinum or silver you will may get, you know, till this stage. gold, silver அந்த மாதிரி மெட்டல் இருந்திருந்தா தான் you will have to go till this stage, aqua regia இருக்கும். இல்லனா உங்களுக்கு இதுக்கான சிச்சுவேஷனே அரைஸ் ஆகாது லேப்ல ஜெனரலா, ரைட்? ஸோ அப்போ ஒரிஜினல் சொல்யூஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் let's say the original solution is prepared using water, right? ஸோ இப்போ வாட்டரில் டிசால்வ் பண்ணிட்டோம் and we are adding a dilute HCl, right? dilute HCl ஆட் பண்ண உடனே அது என்னவா இப்போ மாறுது, குளோரைடாக மாறுது, ஒயிட் ப்ரிசிபிடேட்டாக வருது. அப்படின்னா அதில் குரூப் 1 இருக்குன்னு அர்த்தம். குரூப் 1ல நம்ம என்ன சொல்லுவோம், Pb2+, லெட் தான் குரூப் 1, ரைட்? அதாவது வேற வேற மெட்டல்ஸ், நம்மக்கிட்ட இருக்க மெட்டல்ஸ் எல்லாம் குரூப்பாக நம்ம பிரிக்கிறோம். அண்ட் இது வந்து Pb2+ நம்ம பிரிச்சிருக்கோம், குளோரைடாக பிரிஞ்சிருக்கு, ரைட்? இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய சால்ட்டே soluble in dilute HCl அப்படின்னா that means it is not having any group 1. ஏன்னா உங்களுடைய சால்ட்டில் குரூப் 1 இருக்கிற பட்சத்தில் dilute HCl போட்டிருந்தா என்ன ஆகிருந்துருக்கணும், சாலிபிளாக இருந்திருக்காது, precipitate ஆகிருக்கும், ரைட்? உங்களுடைய சால்ட் சாலிபிளாக இருக்க dilute HClனா this is an inference that it is not having what group, 1 cation. அதாவது லெட் இல்லைன்னு அர்த்தம் if your salt is dissolving in your dilute HCl salt, right? and இப்போ if let's say no precipitate is formed, right, as I was saying, right, அப்போ எது absent, group 1 வந்து absent. ஏன்னா நமக்கு dilute HCl என்ன ஆகுது, dissolve ஆகுது. ஸோ அப்போ வந்து it is no more present. அப்போது நீங்கள் அதில் ஹைட்ரஜன் சல்ஃபைட் கேஸை பாஸ் பண்ணலாம். திருப்பியும் precipitate ஆகுது அப்படின்னா செகண்ட் குரூப் இருக்குன்னு அர்த்தம். precipitate ஆகலைன்னா அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், தேர்ட் குரூப்புக்கு போவீங்க. ஃபர்ஸ்ட் குரூப் precipitates as chlorides, செகண்ட் குரூப் precipitates as என்னது, சல்ஃபைட். ஏன்னா ஹைட்ரஜன் சல்ஃபைட் ஆட் பண்ணுறீங்க. அப்போ ஹைட்ரஜன் சல்ஃபைட் ஆட் பண்ணும்போது என்னவா மாறும், லெட், காப்பர், ஆர்சனிக். இது எல்லாமே வந்து ஈவன் தோ லெட் இஸ் ஆஃப் அ குரூப் 1, பட் இங்கேயும் நம்ம அதை கன்சிடர் பண்ணலாம், ரைட்? லெட் as well as copper and then என்னது, arsenic, right? mostly copper and arsenic are the group 2, right? இதை நம்ம further split பண்ண போகிறோம், we'll be learning it little later. and no precipitate அப்படின்னா நம்ம discard பண்ணிடுவோம். again we will take a fresh OS, right? ஏன்னா dilute HCl போட்டோம் and அதில் இல்லை H2SO போட்டாச்சு, no. அப்போ we have inferred that group 1 and group 2 is absent, right? assume it's something like this in a lab, what you are doing exactly. இப்போ வந்து நம்மக்கிட்ட ஒரு டெஸ்ட் டியூப் இருக்க மாதிரி அசியூம் பண்ணிக்கோங்க. assume that you have now a test tube, right? ஸோ நம்மக்கிட்ட ஒரு டெஸ்ட் டியூப்ஸ் இருக்க மாதிரி அசியூம் பண்ணிக்கோங்க. மொத்தம் நம்மக்கிட்ட let's say 3 டெஸ்ட் டியூப்ஸ் ஆர் required, ரைட்? இதுக்கு வந்து இப்போ நமக்கு 3 டெஸ்ட் டியூப் வந்து தேவை. எதுக்காக 3 டெஸ்ட் டியூப் தேவை அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. குரூப் அனாலிசிஸ் பண்ணுனாலே இந்த மாதிரி ஒரு 3 டெஸ்ட் டியூப் இருந்தாலே போதும், ரைட்? வில் பி ஏபிள் டு டூ திஸ், ரைட்? ஸோ இப்போது இந்த டெஸ்ட் டியூப்பில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து யூ ஆர் ஆடிங், யூ ஹாவ் அ சால்ட். இதுதான் உங்களுடைய ஒரிஜினல் சால்ட் சொல்யூஷன்ஸ். மூணுத்துலேயுமே என்ன இருக்குது இப்போ உங்களுக்கு, யூ ஹாவ் அ OS, ரைட்? ஓகே, ஆர் ஏபிள் டு கெட் திஸ்.
ரைட். இப்போது நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து குரூப் அனாலிசிஸ் பர்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ ஓஎஸ்ஸை நான் 3 பார்ட்டாக பிரிச்சுக்கிட்டேன். 3 பார்ட்டாக பிரிச்சுட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நான் என்ன ஆட் பண்ணுறேன், ஐம் ஆடிங் டைல்யூட் HCl. ஒயிட் precipitate வந்துருச்சுன்னா குரூப் 1, வரல அப்படின்னா அதுலேயே நான் என்ன ஆட் பண்ணுவேன், ஐ வில் பாஸ் H2S. ரைட். இப்போது precipitate ஆனால் சல்ஃபைடாக precipitate ஆகணும். ரெண்டுமே வரல அப்படின்னா குரூப் 1ம் இல்லை, எதுவும் இல்லை, group 2ம் இல்லை. So now again I will take a fresh original salt solutions. I will be adding ammonium chloride and another ammonium hydroxide. அதுதான் நான் இங்கே I'm just trying to show here. Can you see here? Right, you have to, if no precipitate, again take original solutions and heat பண்ணி corn HNO3 வச்சு நம்ம boil பண்ணணும். I'll let you know why we need to boil with corn HNO3 and then ammonium chloride and then என்ன add பண்ணணும், ammonium hydroxide. Right, this will act as a buffer, right? And இதில் வந்து நம்ம என்ன add பண்ணுறோம், we are adding ammonium chloride and another ammonium hydroxide. Right, I hope you are able to recollect ammonium hydroxide is a weak base. In the presence of ammonium chloride, what will happen? It will give you less concentrations. Can you check? Ammonium hydroxide on decomposition it forms ammonium plus another OH minus. It's a weak base. It dissociates very weakly. So therefore equilibrium is to be established, right? And ammonium chloride is what kind of salt? It's a complete salt of weak base and another strong acid. Right, it dissociates completely. Salts of all types is a strong electrolyte. Suppose which is common here, NH4 is common cation. So common cation இருக்கிறதுனால இது வந்து என்ன ஆயிரும், it will go at the backward. That means the dissociation of the ammonium hydroxide is further suppressed. ஏற்கனவே அது weak base, அது இப்போ இன்னும் என்னவாகும், weaker dissociate ஆகும். Right, that means the OH minus concentration என்னவா இருக்கும், ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். Because we require only less concentration of OH minus for precipitating the third group cations. Third group cation precipitate பண்ணுறதுக்கு நமக்கு என்ன concentration இருந்தாலே போதும், less concentration of OH minus is sufficient. அதை ensure பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன ஆட் பண்ணுறோம், ammonium chloride. Right, so அப்போ ammonium chloride and ammonium hydroxide ஆட் பண்ணி பார்ப்போம். இப்போ precipitate வரலப்பா, precipitate வரல அப்படின்னா என்ன அர்த்தம், group 3 is absent. அடுத்து இதுலயே நான் என்ன பண்ணுவேன், I will further add what, hydrogen sulfide. Right, I will be adding a hydrogen sulfide. So அப்படி இருந்துச்சு சல்ஃபைடா precipitate ஆகும். இப்போ இந்த இடத்துல தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹைட்ரஜன் சல்ஃபைடு என்ன பண்ணும் அப்படின்னா, hydrogen sulfide is also going to split it into H plus and another S minus 2. இந்த மாதிரி split ஆகும். Right, and இந்த இடத்துல H plus OH minus ரெண்டும் சேர்ந்து என்ன ஆகும்னா வாட்டர் மாலிக்யூலா மாற ட்ரை பண்ணும். Right, it is called as a odd ion effect. காமன் அயான் எஃபெக்ட்னுடைய ஆப்போசிட் தான் என்னது, ஆட் அயான் எஃபெக்ட். இதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ குரூப் 3 வந்து Fe3+ அண்ட் என்னது அலுமினியம் ஆர் குரூப் 3. அண்ட் இஃப் தெர் இஸ் நோ precipitate, அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், யூ நீட் டு பாஸ் H2S. அண்ட் அப்படி precipitate ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து என்னவா இருக்குன்னு அர்த்தம், குரூப் 4 இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ரைட், ஆர் ஏபிள் டு கெட் திஸ்? இப்போ நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா குரூப் 2மே கூட என்னவா தான் precipitate ஆகுது, சல்ஃபைட். ஆனால் குரூப் 4மே கூட என்னவா தான் precipitate ஆகுது, சல்ஃபைட். ஆனால் குரூப் 2ல லோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சல்ஃபைட் இஸ் ரெக்வயர்ட். ஆனால் குரூப் 4ல என்ன தேவைப்படும், ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சல்ஃபைட் இஸ் ரெக்வயர்ட். ரைட், இப்போ இந்த ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சல்ஃபைடை தான் எப்படி அச்சீவ் பண்ணுறீங்க, you are achieving through இந்த OH மைனஸும் இந்த H ப்ளஸும் சேர்ந்து என்னவா கன்வெர்ட் ஆகிரும், கான்ஸ்டண்ட்டாக என்னவா கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கோம், வாட்டராக கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கோம். ரைட், அப்போ இங்கே H ப்ளஸ் எடுக்க எடுக்க இது என்ன ஆகிட்டே இருக்கும், surplus quantity. You are, as per Lee-Chatelet principle, removal of this H plus will shift the reaction towards what direction, forward direction. It will generate more and more sulfide ions. Appo it will ensure that the sulfide ions are more in the solutions. Got it? And in the previous case, எது கூட எதை ஆட் பண்றீங்க, dilute HCl கூட H2S ஆட் பண்றீங்க. There is a common ion effect that will ensure low concentration of the sulfide. Are you all getting it? How the group 2 and group 4 is getting differentiated even though both are precipitated as a sulfide. Group 2ல வந்து என்ன ஆட் பண்றீங்க, this is for group 2 principle, right? HCl will dissociate into H plus and Cl minus. It's a strong acid and it dissociates completely, so I am showing a single representation, single-headed arrow mark. And H2S வந்து என்னது, weak acid, so I'll have to show something like this, 2H plus plus என்னது
S minus 2. Now what do you observe here? There is a common cation, so that will have always another less concentration of the sulfide. Purida? How are we achieving low concentration of hydroxide in group 3? By introducing another ammonium chloride. Ammonium chloride போறனால இது ரெண்டும் இதுவா இருக்கறனால என்ன ஆயிரும்? OH minus கம்மியா தான் வரும். Right? So low concentration of OH minus is achieved by adding ammonium chloride to the ammonium hydroxide. Low concentration of sulfide for group 2 is achieved by taking H2S with what? HCl, right? And high concentration of H2S is achieved in group 4 by taking what? H2S in what? Ammonium hydroxide and ammonium chloride, right? And when the OH minus எடுக்க என்ன ஆகும்? நிறைய frontல dissociate ஆகும். And OH minus will constantly combine with this H plus. அப்ப இங்கே H plus remove ஆயிட்டே இருக்கும். அப்ப இது என்ன ஆயிட்டே இருக்கும்? Forwardல போயிட்டே இருக்கும். அப்ப என்ன concentration வரும்? High concentration of the sulfide. So group 1 precipitates as chlorides, group 2 precipitates as sulfides, but you require only low concentration, right? And group 3 precipitates as hydroxides, there also you require low concentration. Group 4 precipitates again as sulfides. The difference between 2 and 4 is 4 require what? High concentrations of the sulfides, right? And next, once this is done, another dilute HCl தான். It's a dilute HCl because we are adding dilute HCl. அதே group reagent தான் நம்ம என்ன பண்றோம்? H2S. அதுல H plus இருக்கும். வாட்டர்லயும் H plus தான் இருக்க போகுது. So அதனால H plus will be in the medium, right? It is not a con HCl, preferably dilute HCl, right? And once இதுவும் ஆட் பண்ணியாச்சு, இதற்கு எதுவுமே நமக்கு ரெஸ்பான்ஸே கொடுக்கல அப்படின்னா என்ன நமக்கு இன்ஃபர் ஆகுது? group 1 இல்ல, group 2 இல்ல, group 3 இல்ல, எதுவும் இல்ல, group 4 இல்ல அப்படின்னு அர்த்தம். Right? So இப்போ இது ரெண்டுமே நீங்க டிஸ்கார்ட் பண்ணிடலாம். Then you can take a third OS, right? And third OS ல இப்போ நீங்க என்ன பண்ணணும்? You are supposed to proceed for group 5 and another group 6 cation, right? So let's take that for the next one. I hope this is clear now, right? Able to get pass H2S வந்துருச்சுனா 4 இருக்கு, வரல அப்படினா again you will have to take what? Original solution. Third time you are taking the original solution. That's what I said. OS prepare பண்ணதுக்கு அப்புறம் நம்ம மூணு பார்ட்டா பிரிச்சிரணும், அவ்வளவுதான், simple, right? And OS போட்டு அடுத்து அம்மோனியம் ஹைட்ராக்சைடு கூட நம்ம என்ன பண்றோம்? ammonium carbonate, right? And இங்க low concentration of carbonates are required, right? அப்ப low concentration of carbonate நீங்க எப்படி அச்சீவ் பண்ணுவீங்க? By having a common cation. What is a common cation? Ammonium, right? Ammonium hydroxide is going to dissociate into something like this, NH4 plus plus OH minus, and ammonium carbonate is a salt. So salt ங்கறனால கம்ப்ளீட்டா dissociate ஆயிரும், high concentration இருக்கும். பட் ஆனா எனக்கு வேண்டியது என்ன concentration தான்? Low concentration. ஏன் தெரியுமா low concentration எடுக்கணும்? In case அது அந்த பர்టిక్యులர் சால்ட்ல உங்களுக்கு கொடுத்திருக்க சால்ட்ல group 5 இல்ல, group 5 கேட்டயானே இல்ல, என்ன கேட்டயான் தான் இருக்கு? Assume group 6 cation is present. Are you getting what I am saying? Magnesium இருக்கு. இப்போ high concentration ஆயிடுச்சுனா group 5 லயே precipitate ஆயிரும், magnesium carbonate அங்கவே precipitate ஆகும். Are you getting what I am saying? Low concentration போட்டா மட்டும் தான் ஸ்பெசிஃபிக்கலா இந்த குரூப் மட்டும் என்ன ஆகும்? precipitate ஆகும். இல்லைன்னா இருக்கிற உங்களுடைய மெட்டல் வந்து குரூப் 6ல கூட இருக்கலாம், ஆனால் குரூப் 6ல இருக்கிறது எங்கவே precipitate ஆயிரும்? group 5 லயே precipitate ஆயிரும். Why we are ensuring low concentration of the sulfide at the second group? அங்கவே நீங்க high concentration கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆயிரும்? group 2 லயே பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் காட்டும், ஆனா உங்களுடைய மெட்டல் கேட்டையான் ஒரிஜினலா எங்க இருக்கு? group 4ல இருக்கு. Are you getting it? So we need to ensure to determine that low concentration should be achieved. அப்பதான் நம்ம கரெக்ட்டா அந்த particular groupல இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும், right? So how do you achieve low concentration? Ammonium plus another carbonate, right? When you add two ammonium, then what is a common cation here? Ammonium is a common cation that will suppress the dissociation of ammonium hydroxide, and as well as the carbonate nude concentration அங்க என்ன ஆகும்? ஸ்லோவா கம்மியாக ஆரம்பிக்கும், right? And this is a pretty important, and that's why this is converting. இது வந்து St ல strontium, right?
barium, strontium and another calcium 2+. Mostly hydroxide concentration இங்க கம்மியாகும் and thereby இதனுடைய carbonate concentrations என்ன ஆகும்னா will be present as it is, but still it will be having some pronounced effect in the ammonium நால, right? And thereby the carbonates வந்து உங்களுக்கு precipitate ஆயிடும். And if there is no precipitate, again you have to take a original salt solutions. You can directly proceed for another group 6. Right? And இதெல்லாம் இல்லாம ஏன்னா இது எல்லாத்துலேயுமே என்ன இருக்குன்னா அமோனியம் சால்ட் இருக்கும் aqueous சொல்யூஷன்ல. அதனால என்ன பண்ணக்கூடாது, அமோனியமை இதில் எதுலையுமே டெஸ்ட் பண்ணக்கூடாது, ரைட்? பிகாஸ் இன் ஆல் ஆஃப் யுவர் சால்ட்ஸ் யூ ஹேவ் வாட் சோர்ஸ், NH4 source. அதனால அமோனியம் should not be tested using group analysis, and that's why it is categorized as separately as what group? 0 group. அமோனியமை தனியாக தான் டெஸ்ட் பண்ணணும். Right? Let's now try to remember எதெல்லாம் எந்தெந்த group metal அப்படிங்கறத ஞாபகம் வைக்க ட்ரை பண்ணலாம். That is the next agenda of us. Yeah, this is the diagram that I was flowchart that I am showing. Dilute HCl னா precipitate ஆயிடுச்சு chlorine. No precipitate னா நீங்க அடுத்த second group, third group, fourth group, fifth group எதுவுமே இல்லைன்னா டைரக்டா என்ன பண்ணுவீங்க, sixth groupக்கு ப்ரொசீட் பண்ணுவீங்க. புரிஞ்சிருச்சா இது என்ன பண்ணணும்னு? ஸோ என்னென்னலாம் பண்ணும் குயிக்காக கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். Can we quickly consolidate? இதான் the theme. என்ன பண்ணணும்? OS prepare பண்ணிக்கணும். OS prepare பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? இதுக்கு பேர் group analysis ன்னு பேர், right? நம்ம what we are doing is we are identifying what group our metal salt is falling under. அதை தான் நம்ம ட்ரை பண்ணுறோம் கண்டுபிடிக்க, ரைட்? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய OSல என்ன ஆட் பண்ணுறோம்? dilute HCl. precipitate வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? குரூப் 1 இருக்குன்னு அர்த்தம், ரைட்? அது என்ன கேட்டையான்றதை அடுத்து லேர்ன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு லாஜிக்கலாக குரூப்பாக உங்களால் பிரிக்க முடியுதா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. டைல்யூட் HCl போடுற ஒயிட் precipitate வருது. என்ன புரிஞ்சுக்கிறீங்க? குரூப் 1 இருக்கு, வரல ஒயிட் precipitate வரல அப்படின்னா என்ன பண்ணோம்? H2S பாஸ் பண்ணி குரூப் 2 இருக்கான்னு பார்க்கணும். அதுவும் வரல அப்படின்னா என்ன அர்த்தம்? குரூப் 2வும் ஆப்சென்ட். இப்போ என்ன பண்ணோம்? இதை டிஸ்கார்ட் பண்ணிடணும். அகெயின் டேக் அ ஃப்ரெஷ் OS. அகெயின் ஆட் டு த OS என்ன பண்ணோம்? அமோனியம் குளோரைட் அண்ட் அமோனியம் ஹைட்ராக்சைடு. precipitate வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? குரூப் 3 இருக்குன்னு அர்த்தம். precipitate வரல அப்போ குரூப் 3 இல்லை. அதுக்கு பதிலாக இப்போ நீங்கள் என்ன பண்ணோம்? குரூப் 4 இருக்கான்னு செக் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணுவீங்க? அதுலேயே என்ன பண்ணோம்? H2S ஆட் பண்ணோம். ஸோ தட் யூ வில் கெட் வாட்? precipitate அகெயின். precipitate வந்துருச்சுன்னா என்ன இருக்கு? குரூப் 4. precipitate வரல அப்படின்னா என்ன அர்த்தம்? குரூப் 5 இருக்கலாம், ரைட்? அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? you will be taking another OS and then you will be taking ammonium hydroxide and another ammonium carbonate. precipitate வந்துருச்சுன்னா fine, குரூப் 5 இருக்கு. precipitate வரல அப்படின்னா என்ன இருக்கு? குரூப் 6 இருக்கு. திருப்பி இன்னொரு வாட்டி OS எடுத்து நீங்க என்ன பண்ணணும்? fourth OS எடுத்து என்ன பண்ணணும்? டைரக்டா என்ன செக் பண்ணிக்கணும்? மெக்னீசியம்க்கு செக் பண்ணிக்கணும். இதுக்கு முன்னாடி எல்லாமே இது பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம என்ன பண்ணால் 0 குரூப்பை செக் பண்ணி பார்க்கணும். அந்த 0 குரூப் தான் என்னென்னா அமோனியம், ரைட்? அதுக்கு நெஸ்லர்ஸ் ரியேஜென்ட் அண்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு டெஸ்ட் இஸ் அ ப்ரிஃபர்டு டெஸ்ட், ரைட்? ஸோ லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் நவ் எந்தெந்த குரூப்பில் எந்தெந்த மெட்டல் கேட்டையான் இருக்குன்னு பார்க்கலாம். இது மோஸ்ட்லி எப்படி வரும்னா மேட்ச் த ஃபாலோவிங்கில் வரலாம், ரைட்? அதனால் இந்த கேட்டகரைசேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ 0 குரூப்புக்கு ஏதாவது குரூப் ரியேஜென்ட் இருக்கா? இந்த டேபிள் தான் சொன்னேன். இந்த டேபிள் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டேபிள். யூ வில் டெஃபினெட்லி கெட் கொஸ்டின்ஸ் ஆல்வேஸ் ஃபார் யுவர் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ். நீங்கள் எப்பயுமே ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். ஜெயிஆ இருக்கட்டும், நீட்டாக இருக்கட்டும், ஆல்வேஸ் யூ வில் ஃபைண்ட் ஒன் மேட்ச் த டைப் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் திஸ் பார்ட், ரைட்? குரூப் 0 அப்படின்னா என்னது? அமோனியம் கேட்டையான். குரூப் 1 ஏற்கனவே நீங்கள் சொல்லிட்டீங்க என்னது? லெட். குரூப் 2 lead, copper and then arsenic, right? Group 3 easy to remember. Group 3 na charge 3+ இருக்கணும். Aluminium 3+, Fe 3+. In case if you are forgetting, right? Aluminium 3+, Fe 3+ belongs to what? Third group. Charge ரெண்டுத்துலயுமே என்னவா தான் இருக்கு? 3+. And 2 na பாருங்க, arsenic மட்டும் தான் special, right? 3+. And aluminium 3+, Fe 3+ is in group 3. And 4 எல்லாமே பாருங்க அதுல பாதி 2, right? Easy to remember. Atomic number பாருங்க 25 Mn. 25 அப்புறம் 26 என்னது? Iron. Iron is already we have covered, right? அதனால 26 விட்டுருங்க. 27 என்னது? 27 CO, அதனால CO. 28 என்னது? 29 copper. ஆல்ரெடி நம்ம செகண்ட் குரூப்ல லிஸ்ட் பண்ணிட்டோம். அடுத்து 30 என்னது? கிட்டத்தட்ட 25 to 30 அட்டாமிக் நம்பர். Mn அட்டாமிக் நம்பர் 25. Mn க்கு அடுத்து என்னது?
26 Fe 3 +ங்கறனால அது group 3ல போயிடுச்சு அதை விட்டுருங்க 27 CO க்கு group 4ல பாதி 2 CO 2+ அடுத்து நிக்கல் 2+ காப்பர் 2+ கிடையாது அது group 2ல வந்துருச்சு அடுத்து zinc 2+ இது எல்லாமே எந்த குரூப்ல வரும் group 4 மறந்துறீங்க அப்படினா 4ல பாதி 2 so எல்லாமே 2+ ஆ இருக்கும் atomic number 25 to 30 from the d block elements is what that you have to get into a strike right அடுத்து group 5 என்னது கபாகா சொன்னலையா அதாவது கபாகா கால்சியம் கபாகா ரைட் அதுதான் திருப்பி நான் ரிப்பீட் பண்றேன் கபாகா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க for your remembrance calcium barium and then என்னது strontium கிட்டத்தட்ட alkaline earth metals அதே ஆர்டர் calcium barium and then என்னது strontium right and then என்னது next magnesium இப்போ சொல்லுங்க 1 என்னவா precipitate ஆகுது chlorides right and 2 என்னவா precipitate ஆகுது sulfide 3 group 3 precipitates as hydroxide group 4 precipitates as sulfides group 5 precipitates as carbonates group 6 எதுமே கிடையாது பட் ஆனா அது phosphate will be adding sodium disodium hydrogen phosphate or ammonium hydrogen phosphate right phosphate ஆகும் பட் ஆனா எந்த ஒரு group reagentம் கிடையாது see இதுல இருந்து क्वेश्चन என்னன்னா எந்த மெட்டல் எந்த group அதுக்கான group reagent என்ன ரைட் அது நம்ம என்னவா precipitate பண்றோம் இதுதான் வந்து most asked questions from this segment right so group 1 can you tell me without seeing this என்னது group 1 என்னது பத்தல கேக்கல Pb2+ group 2 Pb2+ Cu2+ As3+ arsenic 3+ அடுத்து group 3 aluminium 3+ Fe3+, right? Group 4. Start with 25. Mn ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. Mn2+. 26 கிடையாது. அடுத்து CO2+. ஆர்டர் தான் சொல்றீங்களா? Nickel 2+. Zinc 2+, right? அடுத்து group 5. Calcium, barium, strontium 2+, right? And group 6. Magnesium 2+, right? So group 1 precipitates as chlorides, group 2 and 4 precipitates as sulfides, group 3 precipitates as hydroxides, group 5 precipitates as carbonates, right? இவ்வளவுதா வந்து theme, right? I hope it is very clear to all of you. So and then we will now move on to the tests of the cations, right? So zero group கான test பார்க்கலாம். I just would like to show you the zero group test. Can you see what is a zero group test? Analysis of zero group. நீங்க என்ன பண்ண போறீங்க உங்களுடைய saltல அம்மோனியம் இருக்கு அப்படிங்கற பட்சத்துல what you are going to do you are going to take a salt what I will suggest is நீங்க உங்களுடைய own notesல இப்படி தான் இருக்கணும் எப்படி இருக்கணும்னா அம்மோனியம் கான டெஸ்ட் right அம்மோனியம் கான டெஸ்ட் நீங்க டீகோட் பண்ணிக்கோங்க you will be taking a salt containing ammonium right and the salt containing ammonium kuda what are you treating with you are treating with NaOH can you just quickly read over here salt kuda you are adding what solution sodium hydroxide solutions and you are heating it and when you heat it you will get what ammonia smell idha dhaan neenga eludhanum right so salt containing ammonium plus and treated with NaOH and NaOH போட்டு heat பண்ணா என்ன வரணும் smells of ammonia or ammoniacal smell இத வந்து நம்ம இப்படி கூட சொல்லலாம் sometimes ammoniacal smell or smell of ammonia will be obtained right so ammoniacal smell வந்த உடனே then next what will be treating is will be dipping a glass rod into the dilute HCl right இப்போ ammonia வருது நம்ம dense white fumes hydroxide பண்ண மாதிரி தான் will be having a glass rod அந்த glass rod எதுல dip பண்ணிருப்போம் hydrochloric acidல dip பண்ணிருப்போம் இப்போ நமக்கு ammonia gas வந்துட்டு இருக்கு right இப்போ அது நீங்க mouth of the test tube கிட்ட கொண்டு போனீங்கன்னா என்ன வரும் white fumes வரும் right so glass rod dipped into the glass rod dipped in another dilute HCl right is introduced into the smell of ammonia right and this gives you what fumes dense white fumes
right? So இப்படி தான் நீங்கள் உங்களுடைய ஓன் நோட்ஸை மேக் பண்ணிக்கணும். I'm just showing you one such case here, right? நீங்கள் இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது அந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. This should give you an entire picture about ammonia. என்ன பண்ணுறோம்? அமோனியாவாக இருக்க பட்சத்தில் சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டு ஹீட் பண்ணோம்னா அமோனியா ஸ்மெல் வரும். அந்த அமோனியா தான் வருதுங்கிறத ஃபர்தர் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? We are exactly taking just a dilute HCl into a glass rod, and the dilute HCl mouth of the test tube கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆயிரும்? Dense white fumes. ஏன்னா அமோனியா கேஸ் வந்துட்டு இருக்கு glass அந்த mouth of the test tube ல இருந்து. அந்த glass rodல இருக்கக்கூடிய அந்த HCl அந்த mouth of the test tube கிட்ட கொண்டு போகும்போது என்ன ஆகும்? It will give you dense white fumes, right? அதுதான் test for என்னது? Ammonium, right? And this is one such test. What is another test? அண்ட் அந்த கேஸை வந்து நீங்கள் எதில் பாஸ் பண்ணுறீங்க? அந்த அமோனியா கேஸை நெஸ்லஸ் ரியேஜென்ட்டில் பாஸ் பண்ணுறீங்க. வாட் இஸ் நெஸ்லஸ் ரியேஜென்ட்ஸ்? பை த வே வி லேர்ன்ட் திஸ் இன் சாலிபிலிட்டி ப்ராடக்ட் அண்ட் ஈவன் இன் வேண்ட் ஆஃப் ஃபேக்டர் கேல்குலேஷன்ஸ் இன் சொல்யூஷன்ஸ் சாப்டர் 2, ரைட்? 2 இடத்துல படிச்சிருக்கோம். K2Hg என்னது? I4. This itself is a question, right? நெஸ்லஸ் ரியேஜென்ட்னா என்ன? அதே மாதிரி ஹின்ஸ்பர்க்ஸ் ரியேஜென்ட்னா என்ன? ஞாபகம் இருக்கா? ஹின்ஸ்பர்க்ஸ் ரியேஜென்ட் என்னது? benzene sulfonyl chloride used for testing primary, secondary and tertiary amine, right? இந்த மாதிரிலாம் questions இருக்கும். You go through it. If you go through previous years questions, you will understand, right? So Nestle's reagentங்கிறது K2HgI4 and அந்த K2HgI4 போட்டிங்கன்னா என்ன precipitate வரும்? Brown precipitate வரும், right? So இங்க அந்த reaction கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த ரியாக்ஷனை நீங்கள் மனப்பாடம் பண்ணக்கூடாது. அகெயின் யுவர் ஐஸ் ஹாஸ் டு see the important stuffs. இங்கே என்ன இருக்குது? அமோனியமில் என்ன ஆட் பண்ணுறீங்க? NaOH. என்ன வெளியில் வரும்? அமோனியா வெளில வரும். அது எப்படி கேட்டு அந்த அமோனியாவை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கிளாஸ் ராட் டிப்ட் இன் HCl என்னவா மாறும்? ஸோ அப்போ டென்ஸ் ஒயிட் ஃபியூம்ஸ் எதனால் வருது? அதுதான் கொஸ்டினில் கேட்பாங்க. இப்படி தான் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க, ரைட்? அந்த டென்ஸ் ஒயிட் ஃபியூம்ஸ் இஸ் டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் டேஷ் ammonium chloride NH4Cl, right? இந்த ரியாக்ஷனாவே நீங்க படிக்க கூடாது. your eyes has to only see அமோனியாவை நீங்க சோடியம் காஸ்டிக் சோடா கூட போட்டா அமோனியா is coming out. அந்த அமோனியாவை HCl போட்டா அமோனியம் குளோரைடா வருது. இதுதான் நமக்கு dense white fumes தருது அப்படிங்கிற அந்த லாஜிக்கல் ஸ்டஃப்ஸ் தெரிஞ்சா போதும், right? And then next K2HgI4 on passing that particular ammonia able to get it, right? Ammonia in the presence of என்னது? alkaline KOH போட்டு K2HgI4 ல போடுறீங்க, right? போடும்போது உங்களுக்கு brown precipitate ஃபார்ம் ஆகுது. Can you remember this formula? HgO Hg NH2I, right? இது பேர் mercury 2 amido iodine. இதெல்லாம் அப்படியே கேட்பாங்க, பார்த்துக்கோங்க, right? and இந்த அந்த brown கலர் வந்து எதனால ஃபார்ம் ஆச்சு? அந்த precipitate-னுடைய ஃபார்முலா என்ன? நெஸ்லஸ் ரியேஜென்ட் அப்படின்னா K2HgI4 plus என்னது? KOH. இன்னும் பெட்டராக இருக்கணும் அப்படின்னா ஒரு 2 ஆப்ஷன் இருக்கு. K2HgI4 மட்டும் இருக்கு, இன்னொன்று வித் ஆல்கலைனோட இருக்கு. எதை ஆட் பண்ணுவீங்க? வித் ஆல்கலைன் இஸ் த பெட்டர் பிக். ரெண்டுமே இருக்கு, ஒன்னே ஒன்று தான் இருக்கு. K2HgI4 இருக்குன்னா அதுதான் உங்களுடைய ஆன்சர், ரைட்? ஸோ நெஸ்லஸ் ரியேஜென்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 விதமான கொஸ்டின்ஸ் கேட்டு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, ரைட்? ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணிடணும்? நம்ம குரூப் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடணும்? 0 குரூப்பை பண்ணிடணும். Are you all clear? இதுதான் வந்து 0 குரூப்பான டெஸ்ட். அடுத்து first now we are moving into what test? Confirmatory test for lead, right? So இப்போ நம்ம வந்து குரூப் அனாலிசிஸ் பண்ணுறோம். assume now from now on நான் குரூப் அனாலிசிஸ் பண்ணுறேன், டைல்யூட் HCl போகிறேன், எனக்கு ஒயிட் precipitate வந்துருச்சு. ஒயிட் precipitate வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? குரூப் 1 கேட்டையான் இருக்குன்னு அர்த்தம். குரூப் 1 என்னது? இப்போ எனக்கு லெட். இப்போ லெட்டுக்கான நான் டெஸ்ட்டை பர்ஃபார்ம் பண்ணணும். லெட்டுக்கு 2 ரியேஜென்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து பொட்டாசியம் அயோடைடு, இன்னொன்று வந்து என்னது? பொட்டாசியம் குரோமேட், ரைட்? பொட்டாசியம் அயோடைடு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் வரும்? எல்லோ precipitate. பொட்டாசியம் குரோமேட் போட்டிங்கனாலும் என்ன வரும்? எல்லோ precipitate. இது லெட் குரோமேட், இது லெட் அயோடைடு, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். லெட்டுக்கு மொத்தம் 3 டெஸ்ட். ஒன்று ஒயிட் precipitate, இன்னொன்று வந்து எல்லோ precipitate, இன்னொன்று எல்லோ precipitate, ரைட்? அண்ட் பொட்டாசியம் அதாவது HCl போட்டிங்கன்னா PbCl2 வரும். அதனால தான் அது என்ன கலராக வரும்? white precipitate, right? So I hope you are getting this. and அந்த PbCl2 கூட Ki போட்டிங்கன்னா என்னவாகும்? அந்த precipitate நம்ம ரீடிசால்வ் பண்ணிடுவோம். ஏன்னா சால்ட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக. அந்த லெட் தானே precipitate ஆயிடுச்சு, லெட் குளோரைடா, அதை திருப்பி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஹீட் பண்ணும்போது என்ன ஆயிரும்? டிசால்வ் ஆயிரும், aqueous சொல்யூஷனாக மாறிடும்.
I hope you are able to understand why we are converting into aqueous solution again. Ionic format la the chemical reactions enavagum faster nadakum, right? And the reactions as soon as you mix the reactant, you will get a color change and it confirms the reactions, right? அதனால தான் திருப்பி அதை ஹாட் சொல்யூஷன்ஸ்ல போட்டு ரீடிசால்வ் பண்ணிடுறோம். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் அதை டிசால்வ் பண்ண அந்த ஒயிட் பிரிசிபிடேட் டிஸ்கார்ட் பண்ணிட்டு நீங்கள் சால்ட் அதிகமாக இருந்ததுன்னா என்ன கூட எடுத்துக்கலாம், டேரெக்டாக சால்ட் எடுத்து OSA எடுத்து டேரெக்டாக கூட பண்ணலாம். Are you getting it what I'm saying? So அப்போ PbCl2 கூட Ki ஆட் பண்ணிங்கன்னா என்ன வந்துடும், PbI2 is going to come. அதுதான் yellow precipitate. What's another test? PbCl2 கூட என்ன ஆட் பண்ணோம், பொட்டாசியம் குரோமேட் K2CrO4. என்னவா வருதுப்பா, lead chromate. We are going to get what chromate? Lead chromate. And அடுத்து பாருங்க, அந்த lead chromate இருக்கு இல்லையா, அந்த lead chromate alkaliல போட்டா என்னவா இருக்கு, soluble இருக்கு. And due to what complex? Na2PbOH4. இதெல்லாம் தான் வந்து கேட்பாங்க, right? And ரொம்ப ரொம்ப important formula என்ன, அதோட coordination number என்ன, oxidation state என்ன, all this has to be sensitized, right? Na2Pb என்னது, OH4, right? And அதுதான் sodium tetrahydroxoplumbate. ஏன் plumbate? Entity is negative, right? Entity negative na எதுல வரணும், 8ல முடிக்கணும், right? Plumbate 2. And அடுத்து lead chloride sulfuric acid ல போட்டா என்னவா வரும், lead sulfate ஆகுற white precipitate ஆகும். Even this is also another example for lead. And lead sulfate is soluble in என்னது, ammonium acetate. இது எல்லாமே क्वेश्चंसல கேட்பாங்க. மெயினா எது solubilities-ல இருக்கு and அது என்ன காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுது, ammonium tetraacetonplumbate 2, right? So இதெல்லாம் தான் வந்து எதுக்கான டெஸ்ட், group 1க்கான டெஸ்ட், right? So I hope the group 1 test is bit clear to all of you, right? என்னென்ன டெஸ்ட் பண்ணீங்க, group 0க்கு என்னது, அமோனியம்க்கு NaOH. அதே மாதிரி இப்போ அடுத்து வந்து என்னது, group 1 சொன்னேன். group 1க்கு என்ன பண்ணுவோம், can you quickly write your own understandings whatever you had. group 1 எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஒரிஜினல் சால்ட் சொல்யூஷன் பிளஸ் என்னது, டைல்யூட் HCl போட்டா என்ன வரணும், white precipitate வரணும். அந்த white precipitate வந்து என்ன இன்ஃபர் பண்ணுது, group 1. அந்த white precipitate எதனால, lead chloride நால, right? PbCl2 precipitate ஆகறனால வரக்கூடியது, right? அடுத்து அந்த PbCl2 நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த precipitate you will be heating it. அந்த ஹீட் பண்றது மூலமா அது என்ன ஆயிரும், டிசால்வ் ஆயிரும். இப்போ இந்த PbCl2 ரெண்டு விதமா நீங்க ட்ரீட் பண்ண போறீங்க. ஒன்னு பொட்டாசியம் அயோடைடு கூட, இன்னொன்னு வந்து என்னது, பொட்டாசியம் குரோமேட் கூட ட்ரீட் பண்றீங்க, ரைட்? அண்ட் ஒன்னு வந்து PbI2 மாறும், இன்னொன்னு வந்து என்னவா மாறுது, PbCrO4. லெட் குரோமேட்டா மாறும், இன்னொன்னு வந்து என்னவா மாறும், லெட் அயோடைடா மாறும். ரெண்டுமே என்ன precipitate தான், both are what precipitate, yellow precipitate, right? Are you getting it? இதுக்கு பேர் golden yellow spangle test அப்படின்னு கூட சொல்லுவோம். ஒரு மாதிரி ஜிகினா மாதிரி மினுக்கும் அந்த yellow கலர். அந்த பொட்டாசியம் அயோடைடு ஆட் பண்ண உடனே போட்டு ஹீட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணோம், கூல் பண்ணும்போது அது என்ன ஆகும்னா ஒரு மாதிரி ஷைனிங்கா இருக்கும், ரைட்? அண்ட் group 2 cations. What is group 2 cations? Copper, lead and then என்னது, arsenic 3+, ரைட்? இப்போ நம்ம group 2-ஐயே ரெண்டா பிரிக்கிறோம். என்னவா பிரிக்கிறோம், 2A and then என்னது, 2B cations அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறோம். 2A பாருங்க, lead-உம் காப்பரும் எதுல வரும், 2A cations, right? and அது இல்ல அப்படின்னா 2B cations, right? I'll just show you the color. If a yellow precipitate soluble in gas, then என்ன இருக்குன்னு அர்த்தம், arsenic 3+ இருக்குன்னு அர்த்தம், ரைட்? ரிமெம்பர், lead காப்பரா இருந்துச்சுன்னா உங்களுக்கு black precipitate வரும். அண்ட் இந்த precipitate உங்களுக்கு வரல அப்படின்னா solubility-ல வந்து செக் பண்ணணும். அதாவது S for yes, remember that way. That means அந்த precipitate soluble-ஆ இருந்துச்சுன்னா arsenic-ல S-ல வந்து முடியுதா, அப்ப soluble-ஆ இருந்துச்சுன்னா yes, arsenic. இப்போ உங்களுக்கு அந்த ஃபார்ம் ஆகிற precipitate insoluble-ஆ இருக்கு அப்படின்னா என்னது, group 2A இருக்குன்னு அர்த்தம், ரைட்? Let's quickly understand what is the key. group 1 இப்போ absent-ஆ இருக்குப்பா, நீங்க OS போட்டீங்க, dilute HCl, white precipitate வரல, அப்ப நான் group 1 absent. அப்ப நீங்க அடுத்து என்ன போவீங்க, you will be passing H2S, right? H2S பாஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணுவீங்க, you will be checking for group 2. group 2 இருக்கிற பட்சத்துல என்ன ஆகும், precipitate ஆகும், ரைட்? அந்த precipitate எந்த மாதிரியான precipitate-ஆ இருக்கலாம் அப்படின்னா black-ஆவும் இருக்கலாம், ரைட்? if the color of the precipitate black அப்படின்னா அது என்ன இன்ஃபர் பண்ணுது நமக்கு,
காப்பர் இல்லைனா லெட். அதுவே precipitate எல்லோ கலராக இருக்குது அப்படின்னா நமக்கு என்ன இன்ஃபர் பண்ணுது? ஆர்சனிக். அங்கவே நீங்கள் என்னவா பிரிச்சிடலாம்? 2A and என்னது 2Bயா பிரிச்சிடலாம். Are you getting it? How are we classifying 2A and 2B? Right? And என்ன கலராக இருக்கணும்? precipitate black ஒன்று எல்லோ ஒன்று. பிளாக்காக இருந்தால் என்னது? காப்பர் அண்ட் lead, right? And yellow இருந்தால் arsenic, right? அதை further confirm பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? We can take a YAS in the sense YAS, yellow ammonium sulfide தான் YAS, YAS அப்படின்னு சொல்லலாம், right? And sometimes they will represent YAS, capital Y, capital A, capital S. That means அதனுடைய மீனிங் என்னது? yellow ammonium sulfide. yellow ammonium sulfideல போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த precipitate insoluble இருக்குது அப்படின்னா என்னது? 2A. அதுவே precipitate soluble இருக்கு அப்படின்னா என்னது? 2B, right? This is how you can further confirm this, right? இதுதான் H2S create பண்ணக்கூடியது என்னது? What is this apparatus is called as Gibbs apparatus. இது பேர் என்னது? We call it as a Gibbs apparatus which is producing H2S gas, right? FeS iron sulfide flakes add பண்ணுவோம். iron sulfide வந்து இந்த சாம்பிராணிலாம் இருக்குல்ல, ஒரு மாதிரி ரவுண்டாக, இப்போ இந்த சார்கோல் பார்த்தீங்களே அந்த மாதிரி பெரிய பீஸாக இல்லாமல் சின்ன சின்ன பீஸாக அந்த சாம்பிராணி மாதிரியே இருக்கும். அயன் சல்ஃபைடு ஃப்ளேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். FeS சின்ன சின்ன ராடாக இருக்கும். ஆனால் அந்த FeSல H2SO4 போடுவோம். இது வந்து என்னென்னா டைரெக்டாக 3 chambers இருக்கும். chamber 1, chamber 2, chamber 3. chamber 3ல ஆசிட் இருக்கும். chamber 2ல வந்து என்ன இருக்கும்? அயன் சல்ஃபைடு இருக்கும். நீங்கள் இந்த chamber 3ல இருக்க இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் மேலே ரைஸ் ஆகும்போது எது கூட ரியாக்ட் ஆகும்? FeS reacts with H2SO4. FeS plus H2SO4 giving rise to என்னது? H2S gas. அந்த H2S gas தான் இங்கே என்னவா வரும்? H2S கேஸாக வெளியில் வரும். able to get it? இங்கே மேலே இருந்து சல்ஃபியூரிக் ஆசிட் டைரெக்டாக நீங்கள் போர் பண்ணுவீங்க அண்ட் அது வந்து இங்கே மேலே வந்து இந்த இது கூட ரியாக்ட் ஆகிட்டு அயன் சல்ஃபைட் கூட உங்களுக்கு வெளியில் இந்த ஸ்டாப்பரை ஓப்பன் பண்ணிங்கன்னா என்ன வெளியில் வரும்? H2S gas is going to come out. So Gibbs apparatus is a one which is used for the preparation of what gas? H2S gas, right? So in the next class most probably we may have to deal with one more class, right? And I'll just check for the possibilities. இந்த வீக்கில் இன்னும் ஒரு கிளாஸ் இருக்குன்னா நம்ம ரிமைனிங் அதில் முடிச்சிருவோம். அதர்வைஸ் we will plan for என்னது? one additional class in the morning 10:30 to 11:30 timings, right? So that we will be able to figure out group 2, group 3, group 4, group 5 and then என்னது? group 6 நோடைய confirmatory test, right? So most of the test is done. அது ஒரு வாட்டி குயிக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம்? will be able to revise, right? Can you all quickly check what are the stuffs we have discussed for the day? என்னெல்லாம் பார்த்தோம்? We have started last day on the anion analysis, right? Dilute sulfuric acid, concentrated sulfuric acid, sulfate and phosphate. அதை பற்றி நேற்று பார்த்தோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்த்தோம்? மெயின்லி ஆன் cations. Cations-க்கு நிறைய preliminary test இருக்குது. என்னெல்லாம் preliminary test? கலர் preliminary test, அடுத்து dry heating test, அடுத்து flame test, chlorides-ஆக மாறும், volatile chlorides. Next fourth one, borax bead test, என்னவா மாறும்? borax boric anhydride மாறும் and then B2O3 and B2O3 and அந்த saltோட oxide formோட combine ஆகும், right? It form a colored bead in oxidizing flame as well as in reducing flame. கோல்டாக இருக்கும்போது ஒரு கலர், ஹாட்டாக இருக்கும்போது ஒரு கலர், மொத்தம் 4 கலர், right? அடுத்து charcoal cavity test. You will take a charcoal cavity test na enna ஞாபகத்துக்கு வரணும்? carbonate, metal carbonate ஆ இருக்கும். metal carbonate metal oxide ஆ மாறும். metal oxide என்னவா மாறிடும்? metal ஆ மாறிடும், right? That is what we have seen. அடுத்து அந்த ரெசிடியூ ஒயிட்டா இருந்தா தான் நீங்க அந்த டெஸ்ட் போணும், CO nitrate test, right? அது என்னெல்லாம் பார்த்தோம்? மெயினா 3 பார்த்தோம். zinc, அலுமினியம், magnesium, right? இது மூணுத்துக்குமே ரெசிடியூ என்னவா இருக்கும்? ஒயிட்டா இருக்கும். So preferably you will go for என்னது? CO nitrate test, right? And then next இது இந்த preliminary test எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் next what you will be doing? You will be doing group analysis. ஆனா group analysis பண்றதுக்கு முன்னாடி என்ன டெஸ்ட் பண்ணிடுவீங்க? zero groupக்கான டெஸ்ட் பண்ணிடணும். What is zero group? ammonium ion டெஸ்ட்க்கு என்ன பண்ணுவீங்க? you will take a salt containing ammonium, you will add NaOH, ammonia smell வரும். ammonia smell வந்த உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? you will take a glass rod, dipped into the dilute HCl, you will be showing it to the mouth of the test tube. It will give you dense white fumes that confirms the presence of ammonium. அடுத்து ஜீரோ குரூப் இல்லை, எதுவுமே வரல அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுவீங்க? குரூப் அனாலிசிஸ் போவீங்க. அண்ட் டு ஃபர்தர் கன்ஃபார்ம் த அமோனியா இஸ் பிரசன்ட், அந்த கேஸை நீங்கள் நெஸ்லஸ் ரியேஜென்ட்ல என்ன பண்ணுவீங்க? பாஸ் பண்ணுவீங்க. என்ன கலர் வரும்?
brown color will be coming up, right? This confirms the presence of another ammonium, right? அடுத்து இது எதுவுமே இல்லை அப்படின்னா you will be performing a group analysis, right? Dilute HCl இது எல்லாமே. I hope you are remembering the group cations. Group 1 என்ன, group 2 என்ன, group 3 என்ன, group 4ல என்னென்ன cation, group 5ல என்னென்ன cation, group 6ல என்னென்ன cation, right? Because damn sure you will always get a questions from this, right? So இது எல்லாமே ஒரு வாட்டி என்ன பண்ணிக்கோங்க, just quickly follow up, right? As I said, this should work as a reference material, and even the content which we have in our class also should work as a reference material for every one of you.